ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரோவிலேருந்து பார்த்துருக்கீங்க. ப்ரோவிலேருந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வெட்டிங் சாங் வந்து எப்படி நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் எப்படி மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம வீடியோ முதல்ல வந்து டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து புதுசு நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்கு லைக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து முடிஞ்சது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக வச்சு வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ண பார்த்தா லைவ் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. ஆப் நீங்கள் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். கூட இந்த ஆப் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் ப்ரெசென்ட் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக்மா ப்ரெசென்ட் யூஸ் பண்ணி நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிள் நான் வந்து மேக் பண்ணிப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து லிங்க் கிளிக் பண்ணி புக் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் என்னோட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி இருக்கும். கீழே பார்த்தா ஒரு மியூசிக் லேயர் மேலே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மேலே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். மேலே பார்த்தா லிரிக் யூஸ் பண்ணி அதுக்கான எஃபெக்ட்லாம் நான் வந்து ஆட் பண்ணி செட் பண்ணிட்டு அதுக்கான ஃபாண்ட் லிங்க் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணி இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஃபாண்ட்டை நீங்கள் வந்து வேறு ஃபாண்ட் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் 2:20 பார்த்தா ப்ளூ கலராக இமேஜ் சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் இங்கே மேலே பார்த்தா ஒரு இமேஜில் இருக்கும்போது குரூப்பில் இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே பண்ணால் குரூப் லேயரில் பிளாக்காக இருக்கும். அதே அங்கேயும் நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி நான் இமேஜ்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் இருக்குது. அங்கெல்லாம் வந்து எப்படி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் எப்படி நீங்கள் வந்து அந்த குரூப் லேயரில் எடிட் வந்து இமேஜ் வந்து எடிட் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணுறது வந்து கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நீங்கள் வந்து எந்தெந்த பிக் வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண முடியல அந்த பிக்லாம் நான் சொல்கிற ஸ்டெப் நீங்கள் வந்து கிராப் பண்ணுறதா இருக்கும். அது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிற ரேஷியோவில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த க்ரீன் கலர் ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷன் பார்த்தா ஒரு 4-5 ரேஷியோ இருக்குது. இதில் நம்ம பார்த்தா செகண்டாக ஒரு ரேஷியோ இருக்கும் 9:16 ரேஷியோன்னு சொல்லிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. நீங்களும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து மீடியா வந்து ஓப்பன் பண்ணி நான் எடிட் பண்ண போகிற பிக் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நான் எடிட் பண்ண போகிற பிக் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் டேப்பில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு நான் 5th ஃபில் கம்பேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிக்கிறேன். பார்த்தா இமேஜ் பார்த்தா எனக்கு பிளாக் சைடில் இருக்காமல் ஃபுல்லாக பார்த்தா எனக்கு செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இந்த இமேஜ் வந்து ஜூம் பண்ணுறதா இருந்தால் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நான் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். நீங்களும் அதே மாதிரி வந்து ஜூம் பண்ணிங்க. இல்லை நீங்கள் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மூவ் ட்ரெஸ் போய்ட்டு இங்கே இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்கேல் ஆப்ஷன் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி நீங்கள் இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸாக எந்த அளவுக்கு பிக்கு ஃபேஸ் லுக் இருக்கணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் அவுட்டோ கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டு மேலே செட்டிங் பார்த்து ஏர் ஆஃப் பட்டனுக்கும் அது வந்து கிளிக் பண்ணிங்க. பிக் வந்து ஓகேவான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங் பார்த்து இருக்க ஏர் ஆஃப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பேன் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கிராப் பண்ண போகிறீங்க. கரெக்டாக நம்ம ரேஷியோவில் கிரியேட் பண்ண ரேஷியோவில் இப்போ அந்த பிக் வந்து கன்வெர்ட் ஆகி கிராப் கேட்டு நம்ம கிராப் கொடுத்துட்டோன்னே எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆகும் வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆப்ஷன் கேட்கும். இப்போ சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நம்ம இப்போ வந்து கேலரி வந்து சேவ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் வந்து அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா பிக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. கிராப் பண்ணி எடுத்து நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி சிம்பிளாக நான் இமேஜின் மென்ஷன் பண்ணிக்கிற லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா லாக்கில் இருந்துச்சுன்னா இந்த லாக்கில் இருந்துச்சுன்னா இங்கே ஸ்டார் ஐக்கன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிங்க. அன்லாக் பண்ணிட்டு கீழே இருக்க ஸ்டார் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல நீங்கள் பார்த்தா உங்கள்கிட்ட இருக்க இமேஜான ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் ஒரு ஏரோ ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நான் டச் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எங்கள்கிட்ட இருக்க இமேஜான ஃபோல்டர்லாம் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை பார்த்தா நீங்கள் இப்போ தான் ரீசெண்டாக கிராப் பண்ணால் உங்களுக்கு வந்து டாப்லேயே ஷோ ஆகும் அலைன் மோஷன்ற ஃபோல்டர். இப்போ அலைன் மோஷன் ஃபோல்டர் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்கு பார்த்தா வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். அதே மாதிரி நான் அந்த பிக்கு வந்து எஃபெக்ட்லாம் வந்து கரெக்டாக ஆட் பண்ணுறப்ப நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் தான் வந்து உங்களுடைய வேலையை. நீங்கள் சிம்பிளாக ரீப்ளேஸ் பண்ண சொல்ல எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பிக் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தா இந்த மாதிரி வந்து ரிசல்ட் இருக்கும். இந்த குரூப் லேயர் பார்த்தா டைம்லைன் பார்த்தா 5:18 இந்த லேயரில் எப்படி நீங்கள் வந்து இந்த இமேஜ் வந்து எப்படி இந்த பிளாக் கலரமும் அதில் எப்படி வந்து மெர்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக மேலே இருக்க ஆரஞ்சு கலர் வந்து குரூப் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா நார்மல் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா ஃபஸ்ட்டே பார்த்தா மாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா அந்த ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளாக வந்து அது வந்து மெர்ஜ் ஆகிடும், மாஸ்க் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே இமேஜ் அதே ஸ்டெப் தான் இந்த ப்ளூ கலர் இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 10:05 டைம் லைன்லையும் நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 14:08 டைம் லைன்லையும் இந்த மாதிரி ஒரு 3 குரூப் லேயர் இருக்கும். அந்த குரூப் லேயரில் எப்படி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது பார்க்கலாம். சிம்பிளாக குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே பார்த்தா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தா ஒரு ரவுண்ட் ரேஞ்ச் அண்ட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் இது வந்து கிராப் பண்ண பிக்காக இருக்கா தேவை. நீங்கள் உங்கள் சாய்ஸாக நீங்கள் எந்த பிக் ஒன்றா ஆட் பண்ணலாம். கிராப் பண்ணாமல் இருந்தால் பிக்கு வந்து பரவாயில்ல. சிம்பிளாக பிக் வந்து சூஸ் பண்ணிங்க.
நான் வந்து ஒரு பிக்கை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஆங்கிள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் ரேஞ்சரில் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த ஏர் ஆஃப் செலக்ட் பண்ணி லாஸ்ட்டுக்கு போயிடுங்க. போய்ட்டு இங்கே ஒரு புக் மார்க்கோ இல்லை ஏதோ செலக்ட் பண்ணிங்க. இல்லை நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு போய்ட்டு கீழே இருக்க இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ரேஞ்சருக்கு எக்ஸாக இருந்துச்சுன்னா இமேஜில் கிளிக் பண்ணி இந்த த்ரீ பட்டன் இருக்கும், ஒரு கட் ஆஃப் இருக்கும். இல்லை தேர்ட் ஒரு கட் ஆஃப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இந்த ரவுண்ட் ரேஞ்சருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜில் கிளிக் பண்ணுங்கள். 300 போங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கும். நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணுறதும் நவ் பண்ணிங்க, செட் பண்ணிங்க. இமேஜ் இந்த இடத்துல செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணுறது தான் நம்ம வேலையை ஒர்க் இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகி தான் செக் பண்ணி மட்டும் பார்க்கணும். இன்னும் நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ண முடியாதுன்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு ஜூம் அவுட் பண்ணி சைடில் வந்து அந்த இமேஜுக்கான விஷுவல் வந்து தெரியாமல் பார்க்கணும். சைடில் பிளாக் வராத மாதிரி பாருங்கள். லைட்டாக ரொம்ப மூவ் ஆச்சுன்னா ஸ்டார்டிங்கில் பாருங்கள் ஒயிட்டாக வச்சுன்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணவே லாஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக ஒரு ரிசல்ட் வந்து செட் பண்ணலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் எல்லா குரூப் யாருமே இதே மாதிரி செக் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணி முடிச்சோன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா ஒரு 4cc இருக்கான ஐ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே செட்டிங் பார்த்து ஏர் ஆஃப்னுக்கான பட்டனுக்கும் ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி வீடியோஸ் வந்து செலக்ட் ஆகி செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே நீங்கள் சேவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டார்ட் ஆகவே